சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசனுடன் சபாநாயகர் அப்பாவு சந்திக்க உள்ளார். சபாநாயகர் அப்பாவு அதற்காக தலைமை செயலகம் வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். பொன்முடி வழக்குல உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில தலைமைச் செயலகத்துக்கு சபாநாயகர் அப்பாவு வருகை வந்திருக்கிறார். சபாநாயகர் அப்பாவுடன் சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதே நேரத்துல பொன்முடி முன்னாள் அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க அவருடைய இல்லத்துக்கு சென்று கொண்டிருக்கிறதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் வழக்குல பொன்முடி வழக்குல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறது, தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது. இதன் காரணமாக அவர் எம்எல்ஏவாக தொடர்வதற்கான வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய நகலை அடிப்படையாக கொண்டு, தீர்ப்பினுடைய சாராம்சத்தை அடிப்படையாக கொண்டு பொன்முடி அவர்கள் சட்டப்பேரவை செயலகத்தை அணுகி அதன் மூலமாக ஏற்கனவே திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருக்கிறது என்பதை திரும்ப பெறுவதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். அதே நேரத்தில் மீண்டும் அவர் எம்எல்ஏவாக தொடர்வதற்கான வாய்ப்பு உருவாகிவிடும். அந்த வகையில இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழக முதலமைச்சரை சந்தித்து அதற்கு பிறகு தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்து சட்டப்பேரவை செயலகத்தை அணுகி அதன் மூலமாக எம்எல்ஏ பதவியை மீட்டெடுப்பதற்குண்டான நடவடிக்கையில பொன்முடி இறங்குகிறாரா, அல்லது இந்த ஆலோசனை அடிப்படையிலேயே அவர் வைக்கப்படக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய சாராம்சங்களுடைய அடிப்படையில சட்டப்பேரவை செயலகமே இந்த விவகாரத்துல என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியாகும். அந்த வகையில முதற்கட்டமாக திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருக்கிறது என்பதை சட்டப்பேரவை செயலகம் பொன்முடி வைக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் திரும்ப பெறும். இதன் காரணமாக திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படாது. அதே நேரத்தில் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏவாக தொடர்வதற்குண்டான வாய்ப்பு உருவாகும். மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சர் அமைச்சரவையில் பொன்முடி மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்பது குறித்தான அறிவிப்பு வெளியிட்டு அந்த தகவல்களை ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் இந்த நடைமுறை என்பது மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது சபாநாயகருடன் சட்டப்பேரவை செயலாளர் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அதே நேரத்தில் பொன்முடி தமிழக முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் தற்போது ஆலோசனைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசனுடன் சபாநாயகர் அப்பாவு சந்திப்பு நடத்த இருக்கிறார். அதற்காக சபாநாயகர் அப்பாவு தலைமை செயலகம் வருகை புரிந்திருக்கிறார். பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.